ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டை பிரியாணி. அதாவது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரம் மட்டும் செய்திடலாம். இது குக்கரில் வச்சு தான் செய்து காணிச்ச போகிறேன். ரொம்ப ஈஸியாகிட்டு செய்திடலாம். நம்ம எப்படி செய்திடலான்னு பார்ப்போம். பிரியாணி அரிசினா 1க்கு 1.5 தண்ணி எடுக்கணும். சாப்பாட்டு அரிசி தான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இதுக்கு 2-2.25 கப்பு வரை தண்ணி விட்டேன். நீங்களும் இதே போல் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருளும் எப்படி பண்ணுதுன்னையும் பார்த்துருவோம். பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். 1 கப்பு அரிசி எடுத்து, இது நான் சாப்பாட்டு அரிசி தான் கழுவி அரை மணிக்கூர் ஊற வச்சு வச்சுருக்கேன். பிரியாணி அரிசி எடுத்துக்கலாம், ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம். நிறைய அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இது பாருங்க, முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து இப்படி கட் பண்ணிவிடுங்க. இல்லைனா இப்படி கட் பண்ணுங்கள். எப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுடுங்க. நான் 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்களும் அதை போல் வேக வச்சு வச்சுடுங்க. கொஞ்சமாக மிளகாய் பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம இந்த 4 முட்டையும் போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் தான் அடக்கு. நல்லா வரப்படட்டு. இப்படி பண்ணதுனால ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம இறக்கி எடுத்துருவோம். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் நான் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுவேன். 1 ஸ்பூன் நெய் விட்டால் நல்லாயிருக்கும். சூடாயிட்டு பாருங்கள். ஒரு துண்டு பட்டை, கல்பாசி, 5-6 நல்ல மிளகு, கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 2 இலை இப்படியும் போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரியிட்டு பாருங்கள். இதுவும் பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. எல்லா இடமும் கிடைக்கும். இப்போ இந்த இலை போட்டால் எந்த இதுவும் சாப்பாடும் நல்ல பிரியாணி வாசம் அடிக்கும். கிடைக்கலன்னா விட்டுருங்க, அது ஆப்ஷனல் தான். நான் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய வெங்காயமாக எடுங்க. நல்லா செவந்து வரணும் வெங்காயம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு வெங்காயம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு போட்ட உடனே வெங்காயம் நல்லா செவந்து வந்திருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் மாறின உடனே நம்ம தக்காளி, 1 தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விடுவோம். அடுப்பு சிம்மிலே போட்டுருங்க. அடி பிடிக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. இன்னும் நல்லா வதங்கி வரும். வதங்கியாச்சு பாருங்கள். கொஞ்சம் புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருங்க. புதினாவும் மல்லிகீரையும் நீங்கள் அதில் இப்போ பாதி போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர்னால் 1.5 டீஸ்பூன் போடலாம். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இனிமே இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் விடுங்க. நம்ம 1 கப்பு அரிசி தான் எடுத்துருக்கோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போதும். இனிமே அடுப்பை கொஞ்சம் கூட்டி வைங்க. எல்லாம் கலந்து ஒன்று போல் வரட்டு. பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து வரட்டு. இந்த தயிரோட பச்சை வாசனை எல்லாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது பாருங்கள். இது எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம தண்ணி விடுவோம். இது நான் 2 கப்பு தண்ணி விடுவேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டு. நம்ம முந்தியும் கொஞ்சமாட்டு உப்பு போட்டிருந்தோம். இப்போ பார்த்து போடுங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நீங்கள் உப்பு பார்த்துருங்க. உப்பு ரொம்பவும் தூக்கலாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ரைஸ் போட்டு அது வெந்து வரைச்சுமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் கொஞ்சமாக புதினாவும் போட்டு உங்களுக்கு தேவைக்கு போட்டுடுங்க. சில வேளைக்கு புதினா வாசனை ரொம்ப பிடிக்காது. இப்போ அரிசியை போட்டுருவோம். அரிசியை நான் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை போட்டுருவோம். பிரியாணி அரிசினா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி விடுங்க. இது சாப்பாட்டு அரிசினால நான் 2 கப்பு விட்டுருக்கேன். கொதிக்கட்டு தண்ணி. இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் குறைவாட்டு எலுமிச்சம்பழம்
விட்டுருங்க. அப்படின்னா தான் சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்க நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் பாதி வெக்காடு வந்த போல் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம முட்டையை போட்டுருவோம். பாருங்க 4 முட்டையும் போட்டுருவோம். நம்ம இந்த எண்ணெயோட போட்டுருங்க. விட்டுட்டு நம்ம இனிமேல் குக்கரை மூடி வச்சுருவோம். குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வரணும். நான் இப்போ வெயிட்டை போட்டுருவேன். பாருங்க ஒரு விசில் வந்துட்டு நான் இனிமேல் அப்படியே சிம்மில் போட்டுறேன். கொஞ்சம் சொன்னால ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியது தான். உங்களுக்கு விசில் வரலன்னா நீங்கள் 10 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படியே போட்டுருங்க. பாருங்க நல்லா வந்திருக்கு. நல்ல மணமாட்டம் இருக்குது. அடி பிடிக்கல பாருங்கள். பாருங்கள் நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். முட்டை பிரியாணி ரெடி ஆயிட்டு. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.